ஒரு நெரிசலான சிக்னலில் பழைய சேறுபட்ட உடைகளை அணிந்த 12 வயது சிறுவன் பப்ளு ஒரு கையில் தம்மம் வைத்து மகிழ்ச்சியுடன் நடனமாடிக்கொண்டிருந்தான். பப்ளு பாடிக்கொண்டே அந்த சிக்னலில் கார்கள் நிற்க உள்ளே உட்கார்ந்திருந்தவர்கள் பப்ளுவின் நடனத்தையும் பாடலையும் ரசித்தனர். ஒரு ஆள் கார் ஜன்னல் திறந்து, எடுத்துக்கோ 5 ரூபா, நீ நல்லா ஆடுற. பப்ளு சிரித்தபடி, நன்றி அண்ணா, உங்க மேல கடவுளின் ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும். அந்த இடத்தில் சிலர் அவனை பார்த்து சிரிப்பார்கள், சிலர் அசிங்க பார்வையிலேயே பார்ப்பார்கள். ஆனா பப்ளின் முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஒருபோதும் குறையாது. சிக்னல் பச்சையானதும் கார்கள் நகரும். பப்ளு அமைதியாக அடுத்த சிவப்பு விளக்குக்காக காத்திருப்பான். சிவப்பு விளக்கு ஒளிரும். பப்ளு மீண்டும் பாடிக்கொண்டு ஆடுவான். அப்போது ஒரு டாக்ஸி நின்றது. உள்ளே ஒரு பொண்ணு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். அவள் பப்ளுவை பார்த்து சிரித்தாள். அவள் பெயரோ ஷோபி. அவள் ஜன்னலை திறந்து, நீ ரொம்ப அழகா ஆடுகிறாய், இந்தா காசு என்று எடுத்துக்கோ சொன்னாள். பப்ளு நன்றி கூறினான். அவளின் கார் நகர்ந்தது. அவள் பப்ளுவுக்கு கை அசைக்க பப்ளுவும் சிரித்தபடி கை அசைத்தான். அதே நேரம் பப்ளு கீழே விழுந்திருந்த பணப்பையை கவனிக்கிறான். ஐயோ, இது அந்த பொண்ணோட பை போல இருக்கே. பையை திறந்தான். உள்ளே ஐடி கார்டு, காகிதங்கள், நிறைய பணம் இருந்தது. ஆஹா, இவ்வளோ பணமா? நான் என்ன பண்றது? அன்று இரவு பப்ளு தனது குடிசையில் நிலாவை பார்த்து படுத்துக் கொண்டிருந்தான். பப்ளு மனதில், அந்த ஷோபி பொண்ணு ரொம்ப நல்லவங்க, ஆனா அவங்க பணத்தை நான் வச்சிருக்கேன். அவங்களுடைய முக்கியமான பேப்பர், ஐடி கார்டு, ஃபோன் நம்பர் இருக்கு, அவங்களுக்கு என்று தேவைப்படும். தனியாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். அடுத்த காலை பப்ளு மீண்டும் அந்த சிக்னலில் அந்த பையை எடுத்துக்கொண்டு காத்திருக்கிறான். அவன் அருகில் இருந்த கடைக்கு போய் ஷோபிக்கு கால் செய்தான். ஷோபி காலை எடுத்தான். ஷோபினா, பப்ளு, நேத்து நீ எனக்கு காசு கொடுத்த இடத்துல உங்க பணப்பை விழுந்திருக்கு, அது என்னடா இருக்கு. ஐயோ, ரொம்ப தேடிட்டு இருந்த. நீ எங்க இருக்க? அந்த இடத்துல தான் ஷோபி இருக்கேன். ரொம்ப நன்றி பப்ளு, இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு மனசு பெருசு பப்ளு. நான் ஒரு சமூக சேவகர். உங்களுக்கு எப்போதாவது உதவி தேவைப்படும்னா என்ன கூப்பிடுங்க. நாள்கள் சென்றன. ஊராட்சி ஊழியர்கள் வந்து சிக்னலை பிச்சை எடுக்க கூடாது, பிச்சை எடுத்தா ஜெயில் தான் என்று கூறினர். இதனை கேட்ட பப்ளுவிற்கு மனம் தாங்கவே முடியவில்லை. இதனால் மனம் உடைந்து அந்த இடத்தில் இருந்து வருத்தமாக சென்றான். சில நாட்களாக பப்ளு இல்லாமல் அந்த சிக்னல் வெறிச்சோடி கிடந்தது. இதனை பார்த்த ஷோபி, என்ன பப்ளு இங்கில்லை என்று யோசித்தாள். அதன் பிறகு ஷோபி அவனை ஊரெங்கும், நகரம் முழுக்க, பாலத்தடியில், ரயில்வே ஸ்டேஷனில் தேடினாள். இறுதியில் ஒரு பழைய குடிசை அருகே பப்ளு அவனுடைய அம்மாவுடன் இருந்தான். பப்ளு, எதுக்கு சொல்லாம போன? உன்னை நான் எல்லா இடத்துலயும் தேடினேன் தெரியுமா? அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சிகிச்சைக்கு பணமும் தேவை, சிக்னல்ல ஆடவும் இப்போ முடியல, எப்படி வாழ்றது? அதான் இங்க வந்து. ஷோபி அவனை கட்டி பிடிச்சு, இனி உங்க எதிர்காலத்தை நான் எழுத போகிறேன் என்று கூறினாள். ஷோபி பப்ளு அம்மாவுக்கு சிகிச்சை செய்து முழு செலவையும் அவளே பார்த்துக் கொண்டாள். ரொம்ப ரொம்ப நன்றி ஷோபி, உனக்கு நான் என்ன கடமை பண்ண போறேன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப நன்றி என்று பப்ளு சொன்னான். ஷோபி அவனுக்காக அருகில் இருந்த ஒரு டான்ஸ் கிளாஸில் அவனை சேர்த்து விட்டாள். மிகவும் நன்றாக டான்ஸ் ஆடு, உனக்கு நல்ல திறமை இருக்கு, உன்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், நீ அருமையா டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொன்னான். பப்ளு ஷோபியை பார்த்து கண்ணீர் விட்டான், கட்டிப்பிடித்து அழுந்தான். ஒரு நாள் இந்தியா டான்ஸ் ஷோ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அந்த ப்ரோக்ராம்ல பப்ளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த சான்ஸ் கரெக்டா பயன்படுத்தி அவனுக்கு முதல் பிரைஸ் கிடைச்சிச்சு. இந்த பிரைஸ் காசுல மிகப்பெரிய ஒரு பணக்காரனா மாறினான். அவன் அந்த மேடையில அவன் ஷோபிக்கு கண்ணீர் விட்டு நன்றிய எல்லாத்துக்கும் முன்னாடியும் தெரிவித்துக் கொண்டான். ஷோபி கண்களில் கண்ணீர், முகத்தில் சிரிப்பு. அதுக்கப்புறம் அடுத்த பப்ளோட வாழ்க்கையை மாத்த போனா ஷோபி. நாமளும் ஷோபி மாதிரி மத்தவனுக்கு உதவி செய்யணும். அது ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்.